கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகின் விடுதலை வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை நேரத்தில் உன்னதமான ஆண்டவர் உயர்த்த போகிறோம். ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மளை கிருபையாய் கொண்டு வந்தாரே. எல்லாரும் சேர்ந்து நல்ல உற்சாகமாக கைகளை தட்டி பாடப் போகிறோம். நம்மளை கர்த்தர் நடத்துகிறவ, எந்த சூழ்நிலைகளை நம்மளை நடத்தி பாதுகாப்பாரு. அவர் நம்மோடு இருக்கிறபடினாலே ஒரு புதிய பாடல் எல்லாம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த எல்லாம் சேர்ந்து கையை தட்டி பாடுவோமா? பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை காப்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே நடக்கும் போது என்னை கேட்பவரே. என்னக்கோ நிரங்கள் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நிரங்கள் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, நாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. நாம் சோர்ந்து போகிற நேரத்தில் கர்த்தர் நமக்கு பலன் தருகிறவராய் இருக்கிறாரே. ஆத்மாவுல பலன் தந்து, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணி ஒரு பலனை தந்து உயர பறக்க செய்கிறவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். நன்றி அப்பா. சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீ, சத்துவமில்லா வேலையில்லதை பெருக செய்கின்றீ. சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீ, சத்துவமில்லா வேலையில்லதை பெருக செய்கின்றீ. அடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, உயர பறந்திடுவே. என்னக்கோ நிரங்கள் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. சொல்லுவோம். என்னக்கோ நிரங்கள் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி எங்களை ஒரு விசையாய் பலப்படுத்தும். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி இந்த புதிய மாதம், 7வது மாதம், ஒரு நிறைவு மாதத்துக்குள்ளாக கொண்டு வந்தாரே. ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவர் எங்க நடுவுல நீங்க இறங்கி வந்து அப்பா நடத்துங்கப்பா.
எந்த சூழ்நிலையிலும் மரண இருளில் பள்ளத்தாக்கா நெருக்கமா உபத்திரவமா கர்த்தர்களை கிருபையா நடத்துகிறவர். ஒரு துவக்கத்தின் மாதம், ஒரு நிறைவின் மாதம், ஆவியானவர் கிரியை செய்கிற மாதங்களுக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறையா. கர்த்தர்களை இன்னும் அதிகமாய் இப்படி ஆவியினால் உடைய அனுகிரகத்தினால் உடைய அபிஷேகத்தினால கர்த்தர் நடத்துங்க. வேதத்தில் சொல்லப்பட்டபடியே எங்களை நடத்துகிறவர், இதுவரை நடத்தினவர், இம்மட்டும் உதவி செய்தவர், இனி எங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். அந்த ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இந்த காலை நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த செய்தியை நம்ம தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை என்னை அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுவரை 6 மாதங்கள் நம்மளை நடத்தினார். கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார். தேவன் நம்மளை பலப்படுத்தினார். அந்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேதம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவாராம். கர்த்தர் உங்களை என்ன செய்வாருங்க? நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்கள்ல உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்க போகிறார். ஆண்டவருடைய நடத்திப்பு உங்க கூட இருக்கும். உபாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தெய்வம் அவர்களோடு இருந்ததில்லை. பாருங்க, ஆண்டவர் தான் அந்த இஸ்ராயல் மக்கள் என்ன செய்தாரா? நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அநேக தடுமாற்றத்தோடு, அநேக போராட்டத்தோடு, அநேக பலவீனங்களோடு, அநேக பிரச்சனைகளோடு ஒரு 6 மாதத்தை நீங்க தாண்டி இருப்பீங்கன்னா 7வது மாதம் கர்த்தர் சொல்றார், நான் உன்னை நடத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி, அல்லேலூயா, நித்தமும் நடத்துவாருங்க. அவங்களுக்கு நடத்துகிற ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. மெய்ப்பன் எப்படி தன் மந்தையை நடத்துகிறாரோ, தகப்பன் எப்படி தன் குடும்பத்தை நடத்துகிறாரோ, ஒரு ஊழியக்காரன் எப்படி சபையை நடத்துகிறாரோ, அதுபோல உங்களை அழைத்த தெய்வம் அவர் ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களை என்னை அவர் நடத்திட்டே இருப்பார். ஆமென். அவர் நடத்துகிற ஆண்டவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுகிற, கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் கூட உங்க ஆத்மா திருப்தி ஆக்கிடுவாராம். ஒருவேளை ஒரு நெருக்கம் இருக்குது, ஒரு வனாந்திரம் இருக்குது, ஒரு பஞ்ச காலமா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். அல்லேலூயா. உங்களை திருப்தியாக்கி நடத்துவாரா. பஞ்ச காலத்தில் கூட கர்த்தரால போஷிக்க முடியும். ஒரு நெருக்கடியான காலத்துல கூட ஆண்டவர் உங்களுக்கான ஒரு ஆசீர்வாதத்தை வைக்க முடியும். பிரியமானவர்களே, சோர்ந்து போய் வேலைனே இல்லை, என்னால சமாளிக்க முடியல, என்னால நடக்க முடியல, என்னால ஓட முடியல, சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஐயோ, நான் எப்படி என் காரியத்தை நடத்துவேன், எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன், எப்படி என் தொழிலை நடத்துவேன்னு சொல்லி உங்களுடைய நடத்திப்புல ஒரு சந்தேகத்தோடு, ஒரு வேதனையோடு, உங்க வாழ்க்கையே ஒரு பெரிய கேள்விக்குறியா, எப்படி நடக்க போகுது, என் குடும்பத்துல பிள்ளைகளுடைய காரியம் எப்படி இருக்கும், எப்படி சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஆகாருக்கும் அதே சோர்வுதாங்க. அங்கே பார்க்கும் பொழுது அந்த சாராள் நிமித்தமா அந்த ஆகாருக்கு ஒரு பெரிய நெருக்கம். ஆதியாகம புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் சாராள் இணைந்த பொழுது கற்பம் ஆண்டவர் உண்டாக்குனாரு. ஆனா சாராளை இந்த ஆகார் என்ன செய்யறாங்க? அசட்டை பண்ணுகிறார்கள். அசட்டை பண்ணி அற்பமா என்னும் பொழுது இந்த சாராள் என்ன செய்யறாங்க? நெருக்கடி கொடுக்கிறத பார்த்த உடனே இந்த ஆகார் என்ன செய்யறாங்க? தன்னுடைய இடத்தை விட்டு புறப்பட்டு அவள் வனாந்தரத்துக்கு அவள் போனார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆனா அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு தூதன் அனுப்பிடுறாரு. அந்த நீரூற்று அண்டையில போய் அங்கே அவளை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. ஆகாரே, நீ எங்கே இருக்கிறாய், நீ எங்க வந்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கும் பொழுது அவள் சொல்றா, என் ஆட்சியாரை விட்டு நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு அவள் சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்றாரு 9வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் ஆட்சியார் அண்டைக்கு திரும்பி போ, அவள் கையின் கீழ் என்ன செய்ய அடங்கி இரு, உன் சந்ததி என்ன செய்வேன், நான் பெருக பண்ணுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அந்த இடத்துல அவள் என்ன செய்கிறாள்? ஆண்டவருடைய தூதனுடைய சத்தத்தை கேட்டு அவள் புறப்பட்டு போகிறாள். அவள் போன உடனே அங்கே கர்த்தர் இஸ்மவேலை பெற்றெடுப்பதற்கு ஆகாருக்கு அந்த கிருபை தந்துறாரு. சில நாட்கள் போன பின்னாடி அந்த சாராளுக்கு ஆண்டவர் கற்பத்தை கொடுத்துறாரு. இந்த கற்பம் உண்டான பிற்பாடு இந்த ஈசாக்கு வளர்றாரு. ஆனா சுதந்திரவாளி யார் அப்படின்னா ஈசாக்கு தான். இந்த சூழ்நிலைகளில் இந்த ஈசாக்குக்கும் இஸ்மவேலுடைய காரியங்கள் வரும் பொழுது எப்படி ஆகார்
சாராளை அசட்டை பண்ணினாலோ அது போல இந்த இஸ்மவேல் என்ன செய்யறான் அப்படின்னா இந்த ஈசாக்கு என்ன செய்யறாரு, அசட்டை பண்றாரு. அப்போ இந்த சூழ்நிலைகள்ல அவர் ஜெபிக்கும் பொழுது ஆபிரகாம்கிட்ட போய் கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவளை என்ன செஞ்சிரு, நீ அனுப்பி விடு. பாருங்க, ஒரு சுபாவம் நமக்குள்ள எல்லாம் நல்ல சுபாவங்கள் இல்லை ஆகார்ட்ட. அந்த ஒரு மனம் ஒரு வெறுத்த ஒரு சூழ்நிலைகள் அவள் புறப்பட்டு போகிறாள். போகும் பொழுது அவள் தன்னுடைய துருத்தியில கொஞ்சம் தண்ணீர் எடுத்துட்டு போறாள். அவள் அந்த வனாந்தரம், பெயர்சவான்ற வனாந்தரத்துக்கு அவள் போகும் பொழுது ஒரு பக்கம் தன்னுடைய தன்னுடைய நாச்சியார் சாரால் கைவிட்டுட்டாங்க, தன்னை அனுப்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டாரு, கைவிட்டுட்டார். ஆதரவா இருப்பாரு, நமக்கு ஒரு புள்ள வந்துருச்சுல அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஒரு மேட்டிமையா எண்ணி இருக்கலாம். ஒருவேளை சாரால் வயதானவங்க அப்படி சொல்லி அசட்டையா எண்ணி இருக்கலாம். ஆனா யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, அசட்டை எண்ணக்கூடாது, அற்பமாவும் நினைக்க கூடாது. இப்ப ஆண்டவர் பண்றாரு, உன் கையில இவள் இருக்கிறவள் என்ன செய்ய, நீ அனுப்பிவிடு அப்படின்னு ஆண்டவரே சொல்லிடுறாரு. இப்ப அனாதையாக்கப்பட்ட சூழ்நிலை தாங்க ஆகாருக்கு. ஆனால் அந்த சூழ்நிலைகளில ஆகார் துருத்தி எடுத்துக்கொண்டு அந்த பெயர்சபா வனாந்தரத்திலே போய் அவர் அலைந்து திரிகிறாள். தன் ஸ்தானத்தை விட்டு அவள் விலகிட்டான். தான் ஸ்தானத்தை விட்டு விலகின பின்னாடி ஆகாருடைய வாழ்வு ஒரு அலைந்து திரிந்த வாழ்வு. கையில புள்ள இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் ஆகாருடைய வாழ்வுல பார்த்தீங்கன்னா ஒரு வனாந்தரம், கையில கொண்டு போன தண்ணி தீர்ந்துருச்சு, இனி பிழைப்பதற்கான வழி இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அப்போ அவள் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அந்த ஆதியாகம புஸ்தகம் 21வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கலாமா? 14வது வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளையை செடியின் கீழே விட்டுட்டு அம்புகிற தூரத்துல போய் அவள் என்ன செய்கிறார், அவர் உட்கார்ந்து இருக்கிறா. அங்க பிள்ளையினுடைய அழுகுரல் ஆண்டவர் கேட்கிறாரு. பிள்ளை இந்த அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க, ஆண்டவர் தேடல. தான் அழைத்த யெகோவா தேவனை தேடாதபடிக்கு அவள் தூரத்துல போய் புள்ள சாகிறது என்னால என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஒரு சோர்வு, ஒரு கலக்கம், ஒரு பயம் வந்துருச்சு. ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிடுறாரு, உனக்கு என்ன சம்பவித்தது? 17 வசனத்துல பாருங்க, என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டாராம். ஆகாரை பார்த்து ஆண்டவர் பேசுற, உனக்கு என்ன நடந்துச்சு, என்ன செய்யற நீ? ஆனா பிள்ளை அங்க அழுதுட்டு இருக்குது. தாய் கைவிட்ட சூழ்நிலை, வனாந்திரம். பிள்ளை வனாந்திரத்துல நான் வறட்சினாலே சாக போகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆகார கத்த தூக்கி எடுக்கிறார். நீ எழும்பு மோத, பிள்ளை எங்க இருக்கிறன்னு பாரு. பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீ பயப்படாத, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அந்த அழுகுரலின் வனாந்தரத்தின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து பிள்ளையை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய, நீ புறப்பட்டு போ, அவனை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். 19 வசனத்தில் பார்க்கும் பொழுது தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அல்லேலூயா. பாருங்க, பாருங்க, ஆகார் வனாந்தரத்துல அவள் அற்பமா எண்ணின பொழுது போகிறாரு. அங்க என்ன நடக்குது அப்படின்னா, வனாந்தரத்துல ஒரு துறவை உண்டாக்கி ஆகார திருப்தியாக்கி நடத்துறாரு. அந்த இடத்துக்கு அந்த ஆகார் ஒரு பேர் வைக்கிறார். 16வது அதிகாரம் ஆதியாகமம் 16ல நம்ம வாசிக்க முடியும். 14வது வசனம், ஆகையால் அந்த துறவு லகாயிரோய் எனப்பட்டது. 13ல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் என்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டால். அவர் பேர் வைக்கிறாங்க. என்ன பேருங்க? என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஒரு துறவை காண்பிக்கிறார். அந்த துறவு லகாயிரோய் எல்ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. அதே பொழுது ஆகாருக்கு மறுமுறை ஆண்டவர் ஒரு துறவை காண்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வனாந்தரம், பலன் இல்லை. வசனம் சொல்லுகிறது, உன் எலும்புகளை நினம் உள்ளதாக்குவார். சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் நிமித்தமா எனக்கு ஒரு பிரச்சனை. வனாந்தரத்துல நீங்கள் கதறி கொண்டிருக்கிறீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு கர்த்தர் ஒரு துறவை உணித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா வழியும் எனக்கு அடைக்கப்பட்டுருச்சு. நான் செய்த பாவத்து நிமித்தமா சில பிரச்சனை, ஒருவேளை என்னுடைய அசட்டை நிமித்தமா ஒருவேளை நீங்கள் பிரச்சனையில மாட்டினாலும் உங்க அழுக, உங்க கண்ணீர் ஆண்டவருடைய இருதயத்தை மாற்றும். ஹல்லேலூயா. உங்களுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்கிறவர், உன் கண்ணீரை காண்கிறவர். பிள்ளையின் சத்தத்தை கேட்டார்.
அல்லேலூயா. அவர் அழுகுரலை கேட்கிற ஆண்டவருங்க. நீங்க நிச்சயமா அந்த ஆண்டவர் உங்களுக்கு ஒரு துறவை கத்தர் வச்சிருக்கிறாரு, நடத்துவாருங்க. உங்க குடும்பத்தை ஆகார் நினைச்சிருப்பாங்க, ஒருவேளை சாராலும் கைவிட்டுட்டாங்க, ஆபிரகாமே என்னை கைவிட்டுட்டாங்க, எனக்கு பிள்ளை இருந்தோம், எனக்கு கனம் இல்லை, ஒரு மேன்மை இல்லை, உயர்வு இல்லை. ஆனா பாருங்க, கத்த அந்த ஆகாருக்கு ஒரு துறவை கத்தர் உண்டு பண்ணி தந்தார். அல்லேலூயா. அந்த ஆகாருக்கு தேவன் ஒரு துறவை உண்டாக்குனது போல ஒரு நீரூற்ற கத்தர் உங்களுக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. ஒரு நீரூற்ற கத்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? காண்பிப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அதே போல நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 15 வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். சிம்சோனை குறித்து. தேவ பலத்தால் நிரப்பப்பட்ட மனுஷன் யார் அப்படின்னா சிம்சோன். அவன் நசரேயன், தேவனுடைய அபிஷேகமுடையவன். அநேக முறையில் இந்த பெலிஸ்தர்கள் தன்னுடைய கயிறுகளினாலே, புதிய கயிறுகளினாலே சிம்சோனை கட்டிடுறாங்க. அவன் கட்டின உடனே அவனுக்குள்ளாய் தேவ ஆவி இறங்கினது. தேவனுடைய அபிஷேகம் சிம்சோனுக்குள்ள இறங்கின பொழுது நெருப்பு பட்டது போல அந்த கயிறுகள் என்ன செஞ்சுச்சான்? அவிழ்ந்து போனது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். உடனே அந்த பெலிஸ்தர்களை கழுதையினுடைய தாடை எலும்பை எடுத்து எத்தனை பேரை அடிச்சார்? 1000 பேரை கொன்று போட்டான். 15 வசனம் சொல்லுகிறது, உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். 1000 பேரை பாருங்க, 1000 பேரை கொன்று போட்டவன் தான் அந்த சிம்சோன். அவனுக்குள்ள ஒரு பலன் இருந்தது, கர்த்தருடைய பலன். அந்த பலத்தோடு 1000 பேரை கொன்று முடிச்ச உடனே அவனுக்குள்ள பலனே இல்லை, சோர்ந்து போயிட்டாரு. ஒருவேளை அநேக நேரங்களில் சில நேரம் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் போராடி முடிச்ச உடனே நம்ம சோர்ந்துருவோம். பிள்ளைகளுடைய காரியத்தை நம்ம பிரயாசப்பட்ட உடனே நமக்குள்ள ஒரு சோர்வு வருங்க. அந்த 1000 பேரை கொன்ன உடனே உனக்கு நிலைமை என்னன்னா, வனாந்திரம், அங்க தாகம் ஏற்படுது, ஒரு வறட்சி உண்டாகிறது இந்த சிம்சோனுக்கு. வனாந்திரத்தில் இந்த சிம்சோன் கதறாரு. என்ன கதறினார்னா, 18 வசனம் சொல்ல, அவன் மிகுந்த தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேனை கையினால் இந்த பெரிய ரட்சிப்பு என்ன செஞ்சீங்க? கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினாலே செத்து போக வேண்டுமா? விருத்த சேதனை இல்லாத இந்த பெலிஸ்தன் கைகளில் நான் விழ வேண்டுமா என்று சொல்லி கூப்பிடுகிறான் இந்த சிம்சோன். பாருங்க, வனாந்தரங்க, பள்ளத்தாக்கு, 1000 பேரை கொன்னுட்டான், எல்லாரும் செத்து கிடக்கிறார்கள். அவனுக்குள்ள பலன் இல்லை, அவனுக்குள்ள தாகம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது, நாவறட்சி ஏற்படுகிறது. ஆனால் அந்த சூழ்நிலையில் சிம்சோனுடைய இருதயம் கண்டிப்பா கலங்கி இருக்கும். அவன் சொல்றான், பாருங்க, ஒரு பெரிய ரட்சிப்பை எனக்கு கொடுத்தீரே, ஆனால் இந்த நேரத்தில் எனக்குள்ள பலன் இல்லை, என்னுடைய எலும்புகளுக்குள்ளாய் பலன் இல்லை, என்னுடைய சரீரத்துக்குள்ளாய் பலன் இல்லை என்பதை உணர்ந்த சிம்சோன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். இந்த விருத்த சேதனை இல்லாத பெலிஸ்தன் கைகளை நான் விழ வேண்டுமா என்று சொன்ன பொழுது 19வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது ஒரு பள்ளத்தாக்குங்க, ஒரு வனாந்தரமான ஒரு இடத்துல கர்த்தர் பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அந்த தண்ணீரை அவன் குடித்த பொழுது உயிர் அவனுக்குள்ளாய் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த துறவுக்கு அவர் ஒரு பெயர் வைக்கிறார். அதற்கு என்ன கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது. என்ன கோரி? பள்ளத்தாக்கிலே சிம்சோனை பிழைக்க வைப்பதற்கு மறுவாழ்வு கர்த்தர் கொடுத்தார். உயிர் பிச்சையை கர்த்தர் கொடுத்தார். சிம்சோன் பிழைத்தான் என்று வசனம் சொல்லுகிறது. துறவை கர்த்தர் உண்டாக்குவாருங்க. 1000 பேரை கொண்ட வந்தா, கழுதையின் தாடை இடுமை வைத்து 1000 பேரை கொண்ட வந்தா, 300 நரிகளை பிடித்து வாளிலே தீ வைத்தவன்டா. தேவ பலத்தோடு செய்தவன். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவனுடைய சரீரத்தில் பலன் இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவனுக்கு ஒரு துறவு ஆண்டவர் காண்பிக்கிறாருங்க. அவன் பலன் அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவா, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்ற போல இருப்பாய். அந்த சிம்சோனுக்கு ஒரு நீரூற்ற கர்த்தர் காண்பிச்சாருங்க. அது என்ன கோரி? இந்த 7வது மாதம் உங்களுக்கு ஒரு நீரூற்ற கர்த்தர் காண்பிப்பாரு. அந்த தண்ணீரை குடிப்பீங்க. எல்லாம் எனக்கு அடைக்கப்பட்டிருக்கு இல்ல, உங்களுக்கு ஒரு நீரூற்று ஆயத்தமா இருக்கிறது. ஆகார் வனாந்தரத்தில்
கர்த்தரிடத்துல கதறினாங்க. கர்த்தர் கண்களை திறந்தா, நீரூற்றை அவள் பார்த்தாள். நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அந்த துறவுக்கு பெயர் வைக்கிறாய் எல்ரோயி. இந்த மாத நீரூற்றை பார்ப்பீங்க, ஜீவ நீரூற்றை பார்ப்பீங்க, வற்றாத நீரூற்றை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் நடத்துகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஒருவேளை ஆகார் பின்னால வந்து தான் பிள்ளையாகி இஸ்மவேல்ட்ட சொல்லலாம், என்னை கர்த்தர் நடத்தினா, நான் தாகத்தோடு போனேன், நான் கர்ப்பஸ்திரியா நான் போனேன், எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, எல்ரோயி என்னை நடத்தினார் என்று ஆகார் சொல்லி இருப்பாங்க. ஒருவேளை இந்த சிம்சோன் சொல்லி இருப்பான், நான் வனாந்தரத்தில் 1000 பேரை கொன்று போனேன், எனக்கு பலன் இல்லை, சாகர சூழ்நிலை வந்தது, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், தேவன் லேகியிலே எனக்கு ஒரு பள்ளத்தாக்குல தண்ணீரை உண்டாக்கினார், அந்த இடத்துக்கு நான் பெயர் வைத்தேன், என்ன கோரி என்று சொல்லி. அதே போல பலன் இல்லாத உங்களுக்கு பலன் வரும். கர்த்தர் உங்களை நடத்துகிறதை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. கர்த்தர் உங்களை திருப்தியாக்குகிறதை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. பஞ்ச காலத்தை மாற்றி, வனாந்தரத்தை மாற்றி, நீரூற்றை புசிக்கிற காலங்கள் வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த 7வது மாதம் ஒரு துவக்கத்தின் மாதம், ஒரு புதிய துவக்கம், ஒரு மறுவாழ்வு, ஒரு புது பலன் நிரம்ப போகுது. நல்ல கைகளை தட்டி நல்ல ஒரு பெற்றுக்கொள்ளுங்க அந்த வல்லமையை, நல்ல பெற்றுக்கொள்ளுங்க அந்த வல்லமையை. அந்த துறவு உங்களுக்கு காண்பிக்கப்படும். எல்ரோய் லகாயிரோய், நீர் என்னை காண்கிற தேவன். உங்க கண்கள் திறக்கும். அலைந்து துரியறீங்களா? வனாந்தரத்தை போல வாழ்வு இருக்குதா? எல்லாம் கைவிட்டுட்டாங்களா? கர்த்தர் துறவை உண்டாக்குகிறார், துறவை உண்டாக்குகிறார். போராடின மனுஷன் 1000 பேரை கொன்றவனுக்கு தாகம் ஏற்படுகிறது. ஹல்லேலூயா. என்ன கோரி, என்ன கோரி அவர் காண்கிற தேவன் நடத்துவார், நடத்துவார். ஹல்லேலூயா. பஷ்யந்த ரகலரா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் ஒரு புதிய மாதத்தில் உங்களுக்குள்ளாக அந்த தேவ பிரசன்னம் இறங்கி வரும். கர்த்தர் உன்னை நித்தம் நடத்துவார். மகா வறட்சியான காலங்கள்ல உன் ஆத்துமா திருப்தியாகும். நீங்கள் திருப்தி அடைவீர்கள். உங்கள் ஆத்துமா திருப்தி அடைய போகிறது. ஆத்துமா சோர்ந்து போய் இருக்குதா? ஆத்துமா வறண்டு போய் இருக்கிறதா? ஆத்துமா அங்கலாய்த்து கொண்டிருக்கிறதா? ஒரு கலங்கி கொண்டிருக்கிறதா? ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் துகைக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களுக்கான ஒரு துறவை வைத்து வேத சொல்லுகிறது, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர் பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்ற போல இருப்பாய். உங்க வாழ்வு மாறுகிறது. இந்த மாதத்துல, இந்த 7வது மாதம், ஒரு நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இந்த வாழ்வு மாறட்டும் ஐயா. ஒரு நீரூற்றவர்கள் பார்க்கணும். வற்றாத நீரூற்றுப்பா, வற்றாத நீரூற்று பொங்கி வரட்டும்பா. தேசத்துல மழை இல்லாட்டினாலும் அந்த நீரூற்றினுடைய தண்ணீரை குடித்தவர்கள் புசிப்பார்கள், பிழைப்பார்கள். பிழைக்கட்டும் ஐயா, பிழைக்கட்டும். தேவன் எங்களை நடத்துகிறார் என்பதை ஜனங்கள் உணரட்டும். தேவனுடைய நடத்திப்பை இவர்கள் உணர கர்த்தர் அனுகிரக செய்வீராக, அனுகிரக செய்வீராக. மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.